வானத்துலேருந்து கீழே வர அந்த மின்னல் வந்து மறுபடியும் பூமியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஃபார்மாக மேலே போகுது அப்படின்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இதை தான் அல்ல 1400 இயர்ஸ்க்கு முன்னாடியே குரானில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். சலாம் எவ்ரிவான். ரீசெண்ட் டேஸில் சயின்டிஸ்ட் வந்து ஹை ஸ்பீடு கேப்சரிங் கேமராஸை வச்சு தண்டரை வந்து கேப்சர் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் தண்டர் வந்து பூமியில் பட்டு அந்த பூமியிலேருந்து எலக்ட்ரிசிட்டி ஃபார்மாக ரிட்டர்னுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த மெத்தடோட பேர் தான் வந்து ரிட்டர்ன் ஸ்டோக் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாங்க. இது ஒரு சர்க்கியூட்டாக வந்து ஆக்ட் ஆகுது. இது எல்லாமே ரீசெண்ட் டேஸில் இருக்கிற இன்வென்ஷன்ஸ் தான். ஆனால் 1400 இயர்ஸ்க்கு முன்னாடி அல்லாஹ் குரானில் என்ன மென்ஷன் பண்ணியிருக்கான் அப்படின்னா, வானத்திலிருந்து வர அந்த தண்டருக்கு கூட ரிட்டர்ன் பாத் வந்து நாங்கள் அமைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கான். இவ்வளோ ஒரு ஃபேசினேட்டிங்கான விஷயம் இல்லை, நினைக்கும் போதே எனக்கு கூஸ் பம்ப்ஸ் ஆகுது. ஹீ இஸ் த பெஸ்டஸ்ட் கிரியேட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எப்பயுமே அல்லாஹ் ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கான். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான யூனிக்கான கண்டென்ட்ஸ் பார்க்க மறக்காமல் என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.